Daily. Taste the Daily. தாவேக்கான்ற பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் பவர் சென்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க. மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் எப்போ உருவாகும்னா எனக்குன்னு தனியாக ஒரு சக்தி இருக்குது, பவர் இருக்குது, இன்ஃப்ளூன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வச்சு தான் நான் ஒரு பவர் சென்டராக மாறுவேன். ஆனால் தாவேக்கு அப்படி கிடையாது. விஜய் நினைச்சாருன்னா யாரை வேணாலும் தூக்கி போட்டுடலாம். விஜய் சாதாரண ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு இது எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் ஆகியிருக்காரு. அவங்க தனியாக போய் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டில் தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஒரு இண்டிவிஜுவலாக விஜய் ரொம்ப ஷூடான ஆள். ஒருத்தர்னால பேசாமல் அமைதியாக இருக்க முடியுதுனாலே பெரிய வெற்றி தான். அவருக்கு பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்றதான் காட்டுறது. ஸோ விஜய் அவர்கள் எஸ்பெஷலி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த அளவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு லீடராக இப்போ தான் பார்க்குறேன். காரணம் மெஜாரிட்டி இல்லாததா இல்லை அவர் நேச்சுரலே அப்படின்னா மெஜாரிட்டிலாம் ஒரு விஷயமாங்க. 108 சீட் வச்சிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி தெளியிருக்காங்க. இது ஒரு ரெவல்யூஷனுங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரெவல்யூஷன். அவர் ஹார்ட் ஒர்க்கர் இல்லைன்றாங்கல்ல, அவர் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஹார்ட் ஒர்க் இல்லாமலாம் கீழே இருந்து இவ்வளோ தூரம் யாரும் ஏறி வர முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒன்று வாயை மூடிட்டு கரெக்டாக இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது. 2வது ஹார்ட் ஒர்க்காக இருக்கிறது, ஃபோக்கஸ் செட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் டெட் ஃபோக்கஸ் விஜய். மற்ற லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாக் பண்ணுறது, அங்கே அட்டாக் பண்ணுறது. விஜய் ஒரு லீடர் மட்டும்தான் திமுகன்னு செட் பண்ணதுக்கப்புறம் திமுகவை தவிர யாரையும் வாயில சொல்ல. திமுக ஸ்டாலின் இந்த 2 வார்த்தை தான். இப்போ இவங்க பண்ணுற ஒரே விஷயம் என்ன, வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆய்வுகள். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வெறுமனே ஆய்வு பண்ணுறது, ரீல்ஸ் போட்டு மட்டுமே வண்டியை ஓட்ட முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். என் பேக்கெட்டில் 2500 வந்து உட்காந்து தான் சந்தோஷமாக இருப்பேன். நான் வெறும் ரீல்ஸை பார்த்து ஒரு 6 மாதம் சந்தோஷப்படுவேன். ரைட்டு, நம்ம ஒரு மாட்டுன்னு சொல்லி ஓட் போட்டு வந்துட்டாங்கன்னு. ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்ததால் எனக்கு என்ன லாபம்ன்றதை யோசிக்க ஆரம்பிக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் திருச்சியில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். ஸோ அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணாங்க. அதுலேயும் 5000 பேருக்கு தான் அனுமதி. ஆக்சுவலாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே தான் பண்ணாங்க. தாவேக்காவுக்கு இத்தனை பேர் தான் அனுமதி சொல்லும்போது விமர்சனங்கள் வந்தது. தாவேக்கா சேர்ந்த ஆதவாசனாக இருக்கட்டும், புசியானது எல்லாமே பேசுகிறாங்க. எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கடும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களே ஆட்சிக்கு வந்தது வரும் இவங்களும் அதே மாதிரி நிபந்தனை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் எதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? என்ன பொறுத்தளவில் திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்க செஞ்சதும் கரெக்டு தான். இப்போ தாவேக்கா செய்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது 5000 பேருக்கு தான் அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 5000 ஏதோ ஒரு நம்பர் செட் பண்ணுறாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க? ஏன்னா தாவேக்கா ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாத போது ஒரு பெரிய கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஒரு 500 பேரை சேர்க்குறாங்கன்னா ஒரு 10 கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, ஒரு 20 கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 50000 பேர் வராங்கன்னா ஒரு 2000-3000 கட்சி ஆட்களாவது இருக்கணும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த கட்சி கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு பெரிய கூட்டத்தை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் வேற கட்சிகள்லாம் நடத்துகிற கூட்டத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது கிடையாது. தாவேக்கா கூட்டத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்லையும் இப்படி 40 பேர் இறந்தது கிடையாது. அது தாவேக்காவோட இவெண்ட்ல நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அது ப்ராப்பரான ஒரு பார்ட்டி கிடையாது. ஸோ திமுக அப்போ பண்ணது கரெக்டு தான். தாவேக்காவுக்கு 5000 பேருக்கு தான் பெர்மிஷன். இப்பயும் அவங்க பண்றது கரெக்ட் தான். இப்போ என்ன சிக்கல்னா, நேத்து விஜய் சினிமா ஸ்டாரா மட்டும்தான் இருந்தார். இன்னைக்கு அவர் சிஎம்மாவும் மாறிட்டார். இப்போ விஜயோட ரசிகர்கள் இன்னும் ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, இன்னும் பயங்கர குஷியில இருப்பாங்க. அப்போ பெரிய கூட்டம் கூடி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 2வது அசம்பாவிதம் நடக்குதோ இல்லையோ இவங்க நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க. பப்ளிக்கு அது பெரிய நியூசன்ஸாக இருக்கும். விஜய் அவர்களை பார்க்க வரேன்ற பேரில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் 5000 பேர்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணது கரெக்ட் தான் பார்க்குறேன். அந்த ரோட் ஷோவுக்குமே நிறைய கன்ஃபியூஸ் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஏர்போர்ட்லேருந்து குயிக்காக அவர் இந்த வென்யூக்கு போகிறாரு. பெரிய அஃப்கோர்ஸ் ஒரு மைல்டான ரோட் ஷோ மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ரோட் ஷோ கிடையாது. அதையுமே ஸ்டாப் பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா இவங்களை ஃபுல்லாக எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம், ஃப்ரீயாக போகிறதெல்லாம் அலோவ் பண்ணால் பப்ளிக்கு ஒரு பெரிய நியூசன்ஸ். 2வது பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ விஜயோட ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் இது ஒரு கரெக்டான முடிவு தான் நினைக்கிறேன். ஓகே சார். இதே நேரத்தில் இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சதுலேருந்து அவங்க சொல்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க, வந்தவொடனே எங்களை ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, இதை நீங்கள் திமுக பார்த்து கேட்டிங்களா இப்படின்ற விமர்சனத்தை அவங்க சைட்லேருந்து வைக்கிறாங்க. இவங்க சொல்கிறது
அவங்க சரியில்லைன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தோம், நீங்கள் காலம் பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மற்றதுக்கு காலம் எடுத்துக்கோங்க, சட்ட ஒழுங்குக்கு நீங்கள் எப்படி காலம் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை இவங்க வைக்கிறாங்க, திமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம். எனக்கு ஒன்றும் சிக்கலே இல்லை சார், நான் உங்களுக்கு காலம் கொடுத்துட்றேன், 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கூட நம்ம கொடுத்துருவோமே. ஆனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் ஆகிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ நம்ம முந்தா நேற்று பார்க்குறோம், அந்த பப்ல ஏதோ சண்டை நடக்குது, ஒரு சின்ன பெண் 18 வயசு பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள், மூதாட்டி ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க வேளச்சேரியில், சூலூர் சம்பவம். இப்போ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா? இப்போ நாளைக்கு எனக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம், அப்போ நான் சும்மா இருப்பேனா? இல்லைங்க, நம்ம 6 மாசம் கழிச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சும்மா இருக்க மாட்டேன்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் பேசுவேன்ல. அதே மாதிரி சக மனிதனுக்கு பிரச்சனை தான் நான் பேசிதானே ஆகணும். அப்ப நான் யாரை குற்றம் சொல்றதீங்க? நீங்க 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நான் 6 மாசம் வெயிட் பண்றேன். இப்ப நயனார் நாகேந்திரன் ஒரு டேட்டா சொல்றாரு, 266 குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதுக்குள்ள நடந்திருக்குன்னு ஒரு 4-5 டேஸ் முன்னாடி சொல்றாரு. அப்போ 15 டேஸ் ஆட்சியிலேயே 266 குற்றச்சம்பவங்கள்ன்றாரு. அதுல ஏகப்பட்ட கொலைகள்ன்றாரு, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நிறைய அவரு அடுக்கிக்கிட்டே போறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை, அதை எக்ஸாக்டான டேட்டாவான்னு தெரியல, பட் கண்டிப்பா நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவ்வளவு நடந்துட்டு இருக்குன்னா நம்ம சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்லைங்க, தாவேக்காவுக்கு நியாயப்படி நம்ம 6 மாசம் கொடுக்கணுங்க. இங்க ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குறேன், குறிப்பா பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா அது ஒரு ரூல் மாதிரி இதை பேசிட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு நம்ம 6 மாசம் டைம் கொடுக்கணுங்க, அதுதாங்க ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அண்ணாவுக்கே கொடுத்தாங்க அப்படின்லாம் நிறைய பேசுறாங்க. அது எல்லா இடத்துலையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2500 ரூபா கேட்குறீங்கன்னு வச்சுப்போம், அது உடனே கொடுங்கன்னு கேட்க முடியாது, காலம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த நிதியை நீங்க திரட்டணும், அதுக்கான சிஸ்டம்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும், அதுக்கு நீங்க காலம் எடுத்துக்கோங்க. 6 கேஸ் சிலிண்டர் கேட்கறோம்னா உடனே நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் ரைட். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சிக்கலான விஷயம். நாளைக்கு இது அந்த நம்பர் இப்போ சொல்றேன்ல 266 நம்பர் சொல்றோம்ல, அது நாளைக்கு நம்மளும் ஒன்னா ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நடக்காம இருக்கணும்னா அதை நம்ம பேசணும். அதை பேசினாதான் அந்த எண்ணிக்கை வேகமா அதிகமாகாது. அரசுக்கும் அப்பதான் ஒரு அழுத்தம் வரும், நம்ம சீக்கிரம் பேசணுன்ற அழுத்தம் வரும், அப்பதான் அது சரியாகும். ஸோ அதனால இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதே மாதிரி தாவேக்கா இப்ப பயிர்க்கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆமா, அதை பேசிதான் ஆகணும். ஏன்னா அதுல நிறைய குளறுபடி இருக்கு. அதை எஸ்பெஷலி ஏன் பேசி ஆகணும்னா, நீங்க அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி. நாங்க திமுக மாதிரிலாம் ஒன்ன சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டோம், மக்களுக்கு நாங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம்னா எல்லாத்துக்குமே நாங்க கொடுப்போம், இந்த உரிமை தொகைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்கல, கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நிறைய பேர் கொடுக்கல. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் போட மாட்டோம், நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொல்லிக்கிட்டு அப்புறம் பயிர்க்கடனை ரத்து பண்றன்ற பேர்ல ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, 5 ஏக்கருக்கும் குறைவா வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 100% நான் கடனை ரத்து பண்ணிடுவேன்றீங்க. அப்புறம் 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு 50%ன்றீங்க. அப்புறம் அந்த ஏக்கர் கணக்கெல்லாம் தூக்கி உள்ள போட்டீங்க, போட்டுட்டு 50,000 ரூபாய்க்கு கீழே கடன் வாங்கினவங்களுக்கு 100% வேவர் பண்றீங்க. அதுவும் மார்ஜினல் ஃபார்மர்ஸுக்கு தான். ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கும் பிக் ஃபார்மர்ஸுக்கும் 50% தான் நீங்க ரைட் ஆஃப் பண்றீங்க, வேவர் கொடுக்குறீங்க, தள்ளுபடி பண்றீங்க. அப்ப நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அப்பதான் கேட்டுதான் ஆகணும். இது போலித்தனம்ல. அப்ப நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க இந்த விஷயம் எல்லாம் பேசுறீங்க. சரி ரைட், நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்குங்க, வேற வழியே இல்லாம உங்களால முழுமையா பண்ண முடியல, அப்ப பிரஸ் சந்திக்கணும். அப்ப பிரஸ் ஒழுங்கா சந்திச்சு என்ன சொல்லணும், இந்த மாதிரி நாங்க ப்ராமிஸ் பண்ணோங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, எங்களுக்கு இதெல்லாம் செய்யணுன்ற விருப்பம் இருக்கு, அதுதான் எங்களோட முழுமையான ஆசை, ஆனா எங்களுக்கு பண்ண முடியல, ஏன்னா கடன் சுமை அந்த மாதிரி இருக்கு, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால பண்ண முடியல. நீங்க இப்ப ஓப்பனா ஒத்துக்கணும். அதை அதுவும் பண்ணல, பிரஸ்ஸையும் மீட் பண்ணல. ஆனா நீங்க சைலண்டா நீங்க எதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்களோ அது திரும்ப நீங்க பண்றீங்க. அப்ப இது போலித்தனம்ல. இதெல்லாம் பேசிதான் ஆகணும். இதையும் பேசணும், லா அண்ட் சிச்சுவேஷனையும் பேசணும், இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு 2500 ரூபாயும் பேசணும். இல்ல, அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போது அவர் சொல்றாரு, இங்க வந்து அங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர், பவர் சென்டர்லாம் கிடையாது, ஒரே பவர் சென்டர் என் தலைமையின் கீழே தான் அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுதா, விஜய் தலைமையில மட்டும்தான் இயங்குதுன்னு? ஏன்னா ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவினுடைய ஃபுல் ஃபிளஜ்டா இருக்கு அவருடைய இயக்கம் எல்லாமே, ஒரு பக்கம் செயல்படுறது எல்லாம், இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் ஒரு பக்கம், அமைச்சர்கள் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பவர் சென்டருக்குள்ள தான் இயங்குதா அப்படின்ற கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனங்களாவே. இப்போ என்ன பொறுத்தளவுல தாவேக்கால 100 பவர் சென்டர் கூட இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒழுங்கான நிர்வாகம் தேவை. அமைச்சர்கள்லாம் குவாலிஃபைடா இருக்கணும், அவங்கெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அதே மாதிரி அந்த வேலையை அவங்களும் கரெக்டா பண்ணணும். இன்னைக்கு பார்க்கும்போது அது இல்லை. அமைச்சர்கள் நிறைய பேர் ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்காங்க. ஒரு அமைச்சருக்கு அவரோட துறை என்னன்னே தெரியல, பதவி ஏற்ற உடனே அவர் பேசுறாரு, வேற ஏதோ ஒரு துறையை தப்பா சொல்றாரு.
அப்போ இந்த லெவலில் இருந்தால் ஒரு சிட்டிசனாக எனக்கு அவரை பார்த்தா எப்படி கான்ஃபிடன்ஸ் வரும், அவர் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? கீர்த்தனா அவர்கள் பெண்களுக்கு அநீதி நடக்கும்போது கேம்பெயின் அப்போ பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ போய் கேட்டால் அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் நம்ம இப்போ டச் பண்ண வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து கேளுங்கன்றாங்க. அது பொலிட்டிக்கல் இஷ்யூவே கிடையாது, ஒரு சோஷியல் இஷ்யூ. அது ஒரு பெரிய அவலமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணணும். இப்போ அதில் ஒன்றும் சிக்கலே இல்லைங்க, பெரிய துயரம் நடந்திருக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களோட நிற்போங்க, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுப்போங்க, இனி நடக்காமல் ஸ்டாப் பண்ணுவோங்க, அவ்வளோதானே பதில். ஆனால் நீங்கள் அதை பேசவே தவிர்க்கிறீங்கன்னா அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அப்போ உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேச உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது உங்களுக்கு நெகட்டிவான ஒரு இஷ்யூவாக படும். ஆனால் அந்த இஷ்யூவால் நான் பாதிக்கப்படுறேன்னா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்கான்ற பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் பவர் சென்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஃபியூச்சரில் வேணால் உருவாகலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க. மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் எப்போ உருவாகும்னா, எனக்குன்னு தனியாக ஒரு சக்தி இருக்குது, பவர் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வச்சு தான் நான் ஒரு பவர் சென்டராக மாறுவேன். இப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு பவர் சென்டராக மாறுறேன்னா உங்களை மீறி நான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போதான் ஒரு பவர் சென்டராக ஃபார்ம் ஆவேன். ரைட், இவனையும் ஒரு பவர் சென்டராக நம்ம அங்கீகரிக்கணும், நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க. ஆனால் தாவேக்கு அப்படி கிடையாது. விஜய் நினைச்சாருன்னா யார் வேணாலும் தூக்கி போட்டுடலாம். விஜய் சாதாரண ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு இது எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் ஆகியிருக்காரு. அவங்க தனியாக போய் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட்ல தான் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டது காரணமே விஜய் அவர்களுக்காக தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இங்கே மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பவர் சென்டராக மேபி இமேஜ் ஆகலாம். ஏன்னா அவருக்கு ஃபினான்ஷியல் பேக்கப்பும் இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஆமாம், அப்போ அவர் ஒரு பவர் சென்டராக இவால்வ் ஆகலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் பார்த்த அளவில் விஜய் அவர்களோட அரசியலை நான் விமர்சிப்பேன். இவ்வளோ நேரமாக அதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக விஜய் ரொம்ப ஷூடான ஆள். நான் பார்த்த அளவில் ரொம்ப 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 ஷூடான ஷார்ப்பான ஒரு இண்டிவிஜுவல். ஒருத்தர்னால பேசாமல் அமைதியாக இருக்க முடியுதுனாலே பெரிய வெற்றி தான். அவருக்கு பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்றதான் காட்டுது. ஸோ விஜய் அவர்கள் எஸ்பெஷலி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த அளவுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு லீடராக இப்போ தான் பார்க்குறேன். இப்போ வேற ஒரு லீடராக இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, சிரிப்பாக கையை காட்டுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பெருசாக அவரோட சந்தோஷத்தை வெளியே காட்டல. காரணம் மெஜாரிட்டி இல்லாததா இல்லை அவர் நேச்சுரலே அப்படின்னா? மெஜாரிட்டிலாம் ஒரு விஷயமாங்க. 108 சீட் ஜெயிச்சிருக்காங்க, 2 திராவிட கட்சிகளையும் பின்னாடி தள்ளியிருக்காங்க. இது ஒரு ரெவல்யூஷனுங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரெவல்யூஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் விரும்பாத ஒரு ரெவல்யூஷன் அது. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக அது ஒரு ரெவல்யூஷன். அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா சிரிச்சிருப்பாரு, கண்டிப்பாக கொஞ்சமாக சிரிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு அவர் மோத சந்தோஷம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜய் ரொம்ப சாலிடாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி அவர் பெருசாக பேசுறது கிடையாது. எலெக்ஷனை டீல் பண்ண விதமாக இருக்கலாம், எல்லாமே அவர் சின்ன வயசுலேருந்து மேலே ஏறி வந்ததாக இருக்கலாம். அவர் ஹார்ட் ஒர்க்கர் இல்லைன்றாங்கல்ல, அவர் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர் தான். ஹார்ட் ஒர்க் இல்லாமலாம் கீழே இருந்து இவ்வளோ தூரம் யாரும் ஏறி வர முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒன்று, வாயை மூடிட்டு கரெக்டாக இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசாமல் இருக்கிறது. ரெண்டாவது, ஹார்ட் ஒர்க்காக இருக்கிறது, ஃபோக்கஸ் செட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் டெட் ஃபோக்கஸ் விஜய். நான் அந்த கேம்பெயினே பார்த்தேன். மற்ற லீடர்ஸ்லாம் பார்த்தோன்னா இங்கே அட்டாக் பண்ணுறது, அங்கே அட்டாக் பண்ணுறது. விஜய் ஒரு லீடர் மட்டும்தான் திமுகன்னு செட் பண்ணதுக்கப்புறம் திமுகவை தவிர யாரையும் வாயில சொல்ல. திமுக ஸ்டாலின் இந்த 2 வார்த்தை தான். இபிஎஸ் பார்த்தோன்னா எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் அவர்களும் அதிமுகவை பற்றியும் பேசுவார், விஜய் பற்றியும் பேசுவார், இபிஎஸ் பற்றியும் பேசுவார். சீமானும் அதை பண்ணார். ஆனால் விஜய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டெட் ஃபோக்கஸாக இருந்தது. டார்கெட் மட்டும்தான் அவரு திமுக தான். திமுகவை தவிர ஸ்டாலின் அவர்கள் பேரையும் சொல்லுவார், ஸ்டாலின் சார் அது இதுன்னாரு. அவர் நிஜமாவே திமுக தான் எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு நெரட்டிவா அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவர் ரொம்ப ஷூடான ஒரு இண்டிவிஜுவல். இப்போ ஆதவ் அர்ஜுனா நிறைய பேசுறாரு, நீங்க அதை தான் சொல்றீங்க. ஒரு பவர் சென்டர் எமர்ஜ் ஆகி வராங்க, அவர் தான் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ற எல்லா இடத்துல அவர் தான் ஃபேஸாக இருக்கார். சில நேரங்களில் மன்னராட்சியில் என்ன நடக்கும்னா, ஒரு மன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சில அந்த மோசமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூடத்தில் வச்சுப்பார். ஏன்னா அதாவது பேக் ஃபயர் ஆகி பிரச்சனை வரும்போது அவரை காலி பண்ணிடுவாங்க. அதை இப்போ ஜெயலலிதா அவர்களே இருந்தாங்க, கெட்ட பேர் யார் வழியா நிறைய வந்துச்சு அவங்களுக்கு, சசிகலா அவர்கள் வழியா நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நிறைய அதிருப்தி வரும்போது அந்த கூட ரைட் ஹேண்டர் இருந்தவங்களை காலி பண்ணிடுவாங்க. இது மன்னர்கள் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, டர்ட்டி ஒர்க்கும்பாங்க. டர்ட்டி ஒர்க்லாம் பண்றதுக்கு கூட ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப பாப்புலரா இருப்பார் மக்கள் மத்தியில், அவர் தான் ரொம்ப பாப்புலரா இருப்பாரு.
சில விஷயங்கள் நடக்கும்போது இவர் தான் அந்த கெட்ட பேருக்கெல்லாம் காரணம்னு அந்த பழிய மன்னர் வந்து அவர் மேல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை இப்போ அதே நேரத்தில் எல்லோருமே கேட்கக்கூடிய கேள்வி மாற்றம்னா விஜய் மட்டும்தான் அங்கே மாற்றம் இருக்கிற பாக்கியெல்லாம் அப்படியே தான் இருக்கா? ஏன்னா எதை கேட்டாலும் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, கல்விகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம். ஆக்சுவலாக வல்லால் ஆண்டது திமுக 5 வருஷம். இப்போ மற்ற துறை எதை துறையை கேட்டாலும் தொழில்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக கேட்டாலும் எல்லாமே சிறப்பு, தமிழ்நாடு தான் நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஆனால் இவ்வளோ நாள் ஆண்டது 5 வருஷம் யாருன்னா திமுக தான். அப்போ அவங்களுடைய திட்டங்கள் சரியாகத்தான் இருக்கா? திமுக திட்டங்கள் தொடரும்னு சொல்கிறாங்க. இவங்க விமர்சனம் வைக்கும்போது எந்த திட்டங்களையும் திமுக செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு திமுக திட்டம் தொடரும்னு நீங்கள் பேசுகிறாங்க. ஸோ விமர்சனங்கள் இங்கே எழும்ப ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொன்னவங்க திட்டத்துக்கு செயல்படுத்துறதா சொல்கிறீங்களா? அப்போ செஞ்சிருக்காங்க தானே அர்த்தம். அப்படி விமர்சனம் வருது. தாவேக்கா மாற்றம் கிடையாதுங்க. நம்ம அதை வந்து அந்த கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்தே பேசிட்டு இருக்கோம். தாவேக்கா ஒரு மாற்றமும் கிடையாது, அவங்க கிட்ட ஒரு மாற்று அரசியலும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட கவலை என்னன்னா, நிறைய நேரங்களில் அவங்க திமுக அதிமுகவை விட ரொம்ப மோசமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப மாற்றம்னா உங்ககிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கணும், ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும். காங்கிரஸுக்கு திமுக மாற்றா இருந்தாங்க. காங்கிரஸோட சித்தாந்தம் வேற, இந்தியன் நேஷனலிசம் பேசின ஒரு பார்ட்டி. திமுக அந்த காலகட்டத்தில் எதை பேசினாங்க? ரீஜனல் நேஷனலிசம். ஸோ திராவிடத்தை வந்து அவங்க பேசுறாங்க. அப்ப சித்தாந்த ரீதியா ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்காங்க. இங்க சித்தாந்த ரீதியாகவும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதே மாதிரி பாலிசி வைஸும் பார்த்தீங்கன்னா 60களில் காங்கிரஸோட பாலிசிஸ் வந்து நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஹிந்தி எடுத்துக்கலாம், பொருளாதாரம் எடுத்துக்கலாம், எல்லாமே நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருக்கும். திமுகவோட பாலிசிஸ் எல்லாமே ரீஜனலா இருக்கும், தமிழ்நாடு சார்ந்திருக்கும். இங்க அந்த மாதிரியான எந்த விஷயமுமே கிடையாது. திமுக 1000 ரூபான்னு சொன்னா இவங்க 2500 ரூபா. திமுகவை விட பல மடங்கு அதிகமாக இவங்க இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி இவங்க எந்த வகையிலையும் மாற்று கிடையாது. ஸோ அதனால இப்ப பவருக்கு வந்தாச்சு. பவருக்கு வந்தோடனே இப்ப மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று வித்தியாசமா நடக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க? டாஸ்மாக்ல போய் சட்டை போடுறாங்க. மக்களுக்கு அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, அதை கூட மாற்ற முடியல பாருங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிக்கணும்? 10 ரூபா வாங்குறது வந்து இல்லீகல், அது சட்டத்துக்கு விரோதமான செயல். ஆமா, வந்த உடனே முதல்ல அதை ஸ்டாப் பண்ண விளக்கம் கொடுக்குறாங்களே அவங்க. இது எவ்வளவு போலியானது பாருங்க. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே 10 ரூபா வாங்கி 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது. திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் யாரும் 10 ரூபாய்க்கு இப்படிப்பட்ட விளக்கம்லாம் கொடுத்ததே கிடையாது. தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு சம்பளம் இதுல தான் போய்கிட்டு இருக்கு, பில்டிங்க்கு வாடகை இதுல தான் போயிட்டு இருக்கு, இபி காசு இதுல தான் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு விளக்கம் போன வருஷம் யாராவது கொடுத்தாங்களா? செந்தில் பாலாஜி கூட இப்படி பேசலாங்க. மாற்றம்னு பேசிட்டு வந்தவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 10 ரூபாவை நம்பி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. அப்ப நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு அதை ஒழிச்சு கட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது இருக்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களுக்கு மாற்ற முடியல உங்களால. இப்ப இவங்க பண்ற ஒரே விஷயம் என்ன, வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஆய்வுகள், எல்லாரும் ஆய்வு போறாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபேஸை யூஸ் பண்ணி ஜெயிச்சாச்சு. இவங்க யாரும் அவங்களோட இமேஜை யூஸ் பண்ணி ஜெயிக்கல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. பவர் சென்டர் இப்ப கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணணும்ல, அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். எல்லாரும் உடனே இப்ப வரிசையா போறது, ஆய்வு பண்றது. அமைச்சர் பிரபுலாம் பாக்குற ஒரு சினிமா ஸ்டைல்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அதை எல்லாம் ட்ரோன்லாம் வச்சு அப்படியே வரிசையா கார்லாம் போகுது, லாங் ஆங்கிள். அது ஒரு கரடு முரடான ஒரு குவாரிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா இமேஜ் பில்டிங் இதில் ஈடுபட்டிருக்கு. இப்போ என்ன விஷயம்னா இதெல்லாம் ஈஸிங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, கோயிலில் போய் ஆய்வு பண்ணுறது, ஸ்கூலில் போய் ஆய்வு பண்ணுறது, குவாரியில் போய் ஆய்வு பண்ணுறது, இது எல்லாமே ஈஸி. டாஸ்மார்க்குள்ளே போய் ஆய்வு பண்ணுறது எல்லாம் ஈஸி. அதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் அதிகார தொழிலில் பேசலாம், எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி பேசலாம், நான் கரெக்டாக என் வேலையை பார்க்குறேன் பாருங்க, இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும். 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு, உங்களோட ரெவென்யூ கம்மியாகிட்டு இருக்கு, நீங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. குளோபலா பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் இப்ப உருவாயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் ரெசெஷன் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இங்க உட்கார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த ஆய்வெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா நிஜமான மாற்றம் வர வேண்டியது இங்கதான். நான் சொன்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்கு பாருங்க, இதுதான் நிஜம். அங்கதான் நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதனாலதான் இன்னைக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணும்போது பண்ண முடியல. அதை ஆய்வெல்லாம் கரெக்டா பண்ண முடியுது, ஆனா இந்த வேலையை கரெக்டா பண்ண முடியல, சொன்னதை பண்ண முடியல. ஏன்னா அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்ககிட்ட பணம் இல்லை, அதுக்கான பணம் இல்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். விவசாயிகள் பாருங்க, அவங்க உள்ளபடி என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதிமுக காலகட்டத்தில் 21ல் 12,000 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் திமுக பீரியட்ல அதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.
இவங்கனால அதை பண்ண முடியலையே. இன்னைக்கு 21ல 12,000 கோடி ரூபா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 2,000 கோடி ரூபா என்னமோ. ஆமா, இன்ஃப்ளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா அது இதை விட பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். அதை இவங்கனால ப்ராப்பரா பண்ண முடியல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வெறுமனே ஆய்வு பண்றது, ரீல்ஸ் போட்டு மட்டுமே வண்டியை ஓட்ட முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். என் பேக்கெட்ல 2,500 ரூபா வந்து உட்கார்ந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் வெறும் ரீல்ஸை பார்த்து ஒரு 6 மாசம் சந்தோஷப்படுவேன். ரைட்டு, நம்ம ஒரு மாட்டுன்னு சொல்லி ஓட் போட்டு வந்துட்டாங்கன்னு. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க வந்ததால எனக்கு என்ன லாபம்ன்றதை யோசிக்க ஆரம்பிப்பேன். இல்ல, இந்த ரீல்ஸ்ன்ற வார்த்தை நீ பயன்படுத்துறீங்க, இதை இன்னைக்கு விமர்சனமாக வைக்கிறாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய எந்த சொல் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியை காட்டிலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமா செயல்படும் அப்படிம்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய வரலாறு ரீதியாக பார்க்குறோம். இப்போ திமுக எதிர்கட்சியை வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மொபைலை திறந்தீங்கனாலே தாவேக்காவின் நெகட்டிவிட்டியும் அப்படியே எடுத்து காட்டுறாங்க. கண்டு முன்னாடி ரீல்ஸ் தான் பண்ணுறாங்களே தவிர எதுவும் சரியாக பண்ணலை அப்படின்றது எதிர்கட்சி சிறப்பாக திமுக பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை தாக்கு பிடிக்குமா? தாவேக்கால முடியுமா? அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தாவேக்காவுக்கு இப்போ சிக்கல் என்னன்னா, திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது அதிமுக மட்டும்தான் எதிர்கட்சி. ஆமா, அதிமுக பலவீனமான எதிர்கட்சியா இருந்தாங்க, ஒண்ணுமே பண்ணல. திமுக கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்கல. என்டிகே ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு பண்ணுவாங்க, பாஜகவும் ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தாவேக்காவுக்கு சிக்கல் என்னன்னா, அதிமுகவும் எதிர்ப்பாங்க, திமுகவும் எதிர்ப்பாங்க, பாஜகவும் எதிர்ப்பாங்க, என்டிகேவும் எதிர்ப்பாங்க, எல்லாரும் எதிர்ப்பாங்க. இதுல திமுக பவர்ல இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி. தாவேக்காவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டி கட்டமைப்பே கிடையாது. அந்த கட்சியில விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போய் பேசும்போது அவர் பேசுற விஷயங்களே பார்த்தோம்னா ரொம்ப அபத்தமா இருக்கு. நிறைய விஷயங்கள், ஒண்ணு உங்ககிட்ட குறை சொல்ல வர நீங்க டீசெண்டா ஹேண்டில் பண்ணணும். நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடலன்றதுலாம் பதில் கிடையாது. அறியாமை நிறைய இருக்கு போல, வால்வோ பஸ் இருக்குன்றதே அவருக்கு தெரியல. அங்கேயும் பார்த்தோம்னா அவரோட அறியாமை வெளிப்படக்கூடிய விஷயங்களை அவரு பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஏன் இதெல்லாம் வருது? இப்ப 60கள் அந்த திமுக எடுத்துப்போம். அங்க ஒரு லீடர் இருக்காருன்னா அவர் இப்படி பேசுவாரா? லீடரே பேச மாட்டாருன்னா கீழே இருக்கவங்களும் அப்போ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, லீடர் முதல்ல ஸ்ட்ராங்கா தானே கீழே இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க லீடரே வீக்கா இருக்காங்க. டாப்ல இருக்க ஆட்களுக்கே ஒன்றும் தெரியல. பெருசா சித்தாந்தம்னா என்னன்னு தெரியல, அரசியல்னா என்னன்னு தெரியல, பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஓப்பனா வெளியில வந்து பேசுற ஆதவர்ஜனா விவசாயம் பண்றதை விட விளையாடுறதுக்கு கஷ்டம்ன்றாரு. அதுவே மிகப்பெரிய தாக்கமா இருக்குல்ல. ஒரு அமைச்சரே, அதுவும் முன்னணியா இருக்கக்கூடிய நபரே பேசுறாரு. விவசாயம்னு சொல்றேன்னா நான் சொல்றேன், இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் ஃபார்ம் சூசைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நல்ல காலம் இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரல. தமிழ்நாட்டுல விவசாயிகள் அவங்க வாழ்க்கையை நடத்தவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஃபார்ம் சூசைட்ஸ் இன்னும் பெருசா வரல, ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்கு. பெரிய லெவல்ல ஃபார்ம் சூசைட்ஸ் நடக்கல. அப்போ விவசாயம் பண்றவங்களோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை நீங்க இப்படி பேசுறீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தை பத்தின புரிதல் உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. விளையாட்டு வேற, விவசாயம் வேற. விவசாயம்ன்றது டஃப்பான ஒரு பிரச்சனை இன்னைக்கு, குறிப்பா டெல்டா பகுதியில எல்லாம் பெரிய சிக்கல்களை இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால டாப்ல இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கே அரசியல் புரிதல் இல்லைன்னா கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான அரசியல் புரிதல் தான் இருக்கும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது எதிர்கட்சிகள் அவங்க மேல குற்றச்சாட்டுகளை வச்சாலும் அவங்களுக்கு அதை கையாளுவதற்கு ஒரு மெக்கானிசம் கீழே இருக்கும். விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் கொஞ்சம் பேர் கீழே இருப்பாங்க. இந்தியா அதுவும் கிடையாது. ஒண்ணு குண்டக்க மண்டக்க தப்பு தப்பா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அதை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்றாங்க. அதை சரி கட்டுறதுக்கு, பதிலடி கொடுக்கறதுக்குலாம் உங்களுக்கு கீழே அதுக்கான கட்டமைப்பும் உங்களுக்கு கிடையாது. ஸோ தாவேக்காவுக்கு பெரிய சிக்கலான ஒரு சூழல் தான் இருக்கு அடுத்து வரப்போற நாட்கள். ஓகே சார், உங்களை பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.